எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, ஃபாலோ பண்றாங்க, உங்களை ரசிக்கிறோம், கொண்டாடுறோம். நீங்க எல்லாரும் இருக்க இந்த ஒரு நேரத்துல, அதுவும் இந்தியால அத்தனை மொழிகள், அத்தனை பார்ட்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து எல்லாரும் இங்க வந்திருக்கு இந்த ஒரு நேரத்துல இவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். இட்ஸ் ட்ரூலி a beautiful event. Thank you. and உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லார பத்தியும் கேட்டோம். த்ரிஷா மேம் பத்தி உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா ஆயுத எழுத்துல பார்த்தோம், பிஎஸ்ல பார்த்தோம், கொண்டாடணும். எந்த மேடை அவங்க ஏறினாலும் உயிர் உங்களுடைய தேவி நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தக் லைஃப்ல பாத்துட்டு இருக்கோம். நீங்க அவங்களுடைய படைப்புகளுக்கு அவ்வளோ ரசிச்சு ரசிச்சு நிறைய படங்கள்ல பிளேஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் அபவுட் பாடி ஆஃப் ஒர்க் சார் நீங்க சொல்லணும்னு ஆசை. த்ரிஷா கூட நான் 4th ஃபிலிம் பண்றது. So she is very special for me. So thank you very much and love you sir. Okay, thank you. ஓகே, சோ ட்ரெய்லருக்காக வெயிட்டிங் அப்படின்றது தெரியும். ஜெனரலா சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. மறுபடியும் கேட்கறேன்னு நினைச்சுக்காதீங்க, நீங்க சொன்னா அது பவர்ஃபுல்லான வார்த்தையா இருக்கும். ஒரு வார்த்தை அபவுட் ஆர் ட்ரெய்லர் நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் லான்ச் பண்றதுக்கு. நீங்க ஸ்டார்ட் ஃப்ரம் த்ரிஷா மேம். என்ன சார் சிம்பு சார் சொன்னாரு, நான் நிறைய சொல்ல தெரிக்க போது பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. சோ நீங்க ஒன் வேர்ட் அபவுட் ட்ரெய்லர் ஹேஷ்டாக். அது நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன், தகிங் இட். ஓகே, தக் லைஃப் தக்கிங் இட். ஓகே, நீங்க ஒரு ஹேஷ்டாக் என்ன சார் சொல்லுவீங்க மணி சார்? நாங்க சொல்லுவோம் ஃபிலிம் பை மணிரத்னம் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்க பேரே மணிரத்னம் சார், மணி சார் தான் சார் பிக்ஸ் ஆயிருக்கு. சார் நாங்க சேர்க்கல, அப்படியே மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. சோ நீங்க ஒரு ஹேஷ்டாக் கொடுத்தா என்னவா இருக்கும்? Just watch it. ஓகே, கமல் சார். தக்ஸ் தனியா லைஃப் தனியா இருந்தது, ரெண்டையும் சேர்த்தா அப்படி இருக்கும்னு யோசிச்சாங்களோ. தக்குன்னு இப்படி காட்டிட்டார் பாத்தீங்களா? நீங்க சேர்ந்தாலே தக் லைஃப் தான் சார் எங்களுக்கு. அண்ணா ஆல்ரெடி சொல்லியாச்சு. சோ வித் நோ ஃபர்தர் டிலே 5 minutes இருக்கு, 5 more minutes to go அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹேண்டில்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணலாம். அது எங்க சைடுல இருந்து நம்ம டீம் எல்லாருமே ரீட்வீட் அண்ட் ரீஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. 5 more minutes to go. Are you guys ready? சவுண்ட் பத்தலங்க, கண்டிப்பா போட மாட்டாங்க. Are you guys ready? நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி காமிச்சீங்கன்னா அந்த போட்டோவை நாங்க ஃபுல்லா இப்ப போட்டுருவோம் சார். 5 more minutes to go எங்களுக்காக ஜஸ்ட் 5 more minutes to go அப்படின்றத மட்டும் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். யா 5 மேம். தேங்க்யூ. சோ இந்த 5 minutes முன்னாடி வெளியே வந்து நிறைய சூப்பரான பூத் செட்டப்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுல நம்மளோட போட்டோ எப்படி மாறி இருக்கு சூப்பரா அப்படின்னு பார்த்திருப்போம். அதுல ஸ்லிங் ஷாட் மெட்டீரியல்ல எப்படி மாறி இருக்கு அப்படின்றத ஒரு சில புகைப்படங்களை இங்க பார்க்க போறோம். பாக்குறோம், அதுக்கப்புறம் ட்ரெய்லரை கொண்டாடுறோம், கொளுத்துறோம், வேற லெவல்ல மாஸ் பண்றோம். சோ கைண்ட் ரிக்வெஸ்ட் சார், அப்படியே அந்த போட்டோஸ் மட்டும் பார்த்துடலாம் சார். One more time. சோ இவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு இங்க வந்து அவங்களோட புகைப்படங்கள் எடுத்தாங்க. அந்த புகைப்படங்கள் சேர்ந்து உங்களுடைய உருவமா அழகாக மாறிக்க நினைக்கும் சந்தோஷம். ஏன்னா உங்களை நாங்க அப்படி பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கோம். அது மாறின அந்த நொடி எங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தது. So one more time, can we just see that? இன்னும் 3 தானே? 4 என்னோட ஷார்ப்பா என்றியே. ஓகே, ரெடி? ட்ரெய்லரை பார்த்துடலாம். நீ சொன்ன மாதிரி இன்னும் 4 நிமிஷம் தான் டார்லிங் இருக்கு.